ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபிரிவா சரணம். அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பான பக்தர்களே, இன்று மாசி மாதத்தில் வரக்கூடிய மாசி மகம். இந்த ஒரு நாளானது சாதாரண நாளாக இருக்காது. சிவன் சக்தி, அக்னியோட சக்தி, சந்திரனின் சக்தி, முருகனின் சப்த சக்தி, இந்த 4 சக்திகளும் ஒன்றாக சேர்ந்திருக்கக்கூடிய அதிபரிசுத்த ஒரு இரவாக இருக்கும். இன்று மகாபெரிவா அவர்கள் சொன்னது போல இந்த மாசி மகத்தின் இரவு ஒரு தீபமும் ஒரு மந்திரமும் இருந்தால் போதும் மனிதனின் வாழ்க்கையை முழுமையாக மாற்ற முடியும் என்று காஞ்சி மகான் மகாபெரிவா கூறியிருக்கிறார். இன்று இரவு நம்ம செய்யக்கூடிய ஒளி மந்திர பரிகாரமும் நம்முடைய கர்மத்தை மெளிதாக்கி வாழ்க்கையில் ஒளியை கொண்டு வருவதற்கான நல்ல ஒரு செயலாக இருக்கும். இந்த மாசி மகத்தின் இரவு சக்தி, காலையில மாசி மகம் புண்ணியங்கள் அதிகமாக கொடுக்கும். ஆனால் இந்த இரவில் வரக்கூடிய மாசி மகமானது இதனுடைய சக்தி மிக பரிசுத்தமானதாக இருக்கும். ஏன் அப்படின்னா, சந்திரனின் ஒளி உச்சத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். புத்தி சக்தியானது திறக்கக்கூடிய ஒரு நேரம். மனக்குழப்பங்களை கரைத்து பக்தியின் ஒளி பல மடங்கு அதிகமாகவே இருக்கும். முருகனின் சக்தி இங்கே இயல்பாக வெளிப்படக்கூடிய நல்ல ஒரு நேரமாக இருக்கும். இந்த ஒரு நேரத்தை காஞ்சி மகான் மகாபெரிவா முருகன் வெளிப்படக்கூடிய ரகசிய நேரம் என்றும் அழைப்பார். இதனால் இன்று இரவு தீபம் ஏற்றக்கூடிய நேரம், சூட்சம ஒளியானது திறக்கக்கூடிய ஒரு நேரம், மந்திரங்கள் கூறுகின்ற நேரம், மனம் சுத்தமடைந்து இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எனவே இன்று இரண்டும் ஒன்றாக கூடிய நேரமே இந்த மாசி மக ஒரு இரவாக இருக்கும். இந்த ஒரு நாள் முருகனுக்கான ஒரு மாசி மக தீபம். இன்று இரவு காஞ்சி மகான் மகாபெரிவா சொல்லி கொடுத்தது யாரும் அறியாத ஒரு தீபம். இதன் பெயர் மாசி மக ஓம்கார தீபம். இந்த ஒரு தீபத்தை ஏற்றினால் கண் தெரியாத பாவங்கள் கூட கரைந்து, குடும்பத்தில் சண்டையானது குறைந்து, பணவழியானது திறந்து, நோய் நிவாரணமானது குறைந்து, மனதில் அமைதி, தைரியம், எதிரிகள் தூரம் செல்லுதல், அதிர்ஷ்டம், இது அனைத்தும் நிச்சயமாக ஏற்படுமோ. எனவே முருகனுக்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்றுவது முருகன் எழுந்த உடல் ஒளியை வீட்டுக்குள் வரவழைக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கும். எனவே இந்த ஒரு தீபத்தை ஏற்றுவதற்கான தேவையான பொருட்கள், வெறும் வெள்ளை எண்ணெய் அல்லது கஸ்தூரி அல்லது நல்லெண்ணெய் வேண்டாம். இந்த 2 எண்ணெய்களையும் தவிர்த்து கொண்டு ஒரு சாதாரண எண்ணெயோ இல்லைனா வெள்ளை எண்ணெயோ எடுத்துக்கொள்ளுங்கள். அரிசி மாவில் செய்யக்கூடிய ஒரே ஒரு சிறிய தட்டு. அடுத்ததாக சிறுகாசு அளவுக்கு வெண்ணெய் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரே ஒரு சிவப்பு பூ. அடுத்ததாக பருத்தி திரி. இது இருந்தாலே போதுமானது. இந்த 5 பொருட்களால் நீங்கள் தீபத்தை ஏற்றுங்கள். இந்த ஒரு தீபத்தை உருவாக்கலாம். இந்த ஒரு தீபம் அவ்வளவு சக்தியை கொண்டதாக இருக்கும். ஏனென்றால் வெள்ளை எண்ணெய் என்பது சுத்தமான ஒளியை இருக்கும். வெண்ணெயானது தெய்வ கிருபையை உண்டாக்கும். சிவப்பு நிறப்பூ முருகனின் சக்தி. பருத்தியானது நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றும். அரிசி மாவால் செய்யப்பட்ட தட்டு பாவ நிவாரண நிலைமையை நமக்குள்ள ஏற்படுத்தும். எனவே மகாபெரிவா சொன்னது போல இந்த ஒரு தீபமானது எளியது, ஆனால் யோகத்தில் மிகவும் உயர்ந்ததாக இருக்கும். எனவே இந்த ஒரு தீபத்தை எப்படி ஏற்றணும் அப்படின்னா, இன்று இரவு 6 மணியிலிருந்து இரவு 9 மணிக்குள் மிகவும் ஒரு சிறந்த நேரமாக இருக்கும். இல்லை என்றால் 12 மணிக்குள்ளாவது நீங்கள் ஏற்றி விடுவது இன்னும் சிறப்பு. முதலில் அரிசி மாவில் ஒரு சிறிய தட்டு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வைத்துக்கொண்டு அதில் வெள்ளை எண்ணெயை ஊற்றிக்கொண்டு திரியை போட்டுக்கொள்ள வேண்டும். பருத்தி திரியை போட்டுக்கொள்ள வேண்டும். போட்டுக்கொண்டு மேலே மிக சிறிதளவுக்கு வெண்ணெயை நீங்கள் சிறிதளவுக்கு சேர்த்து கொள்ள வேண்டும். ஒரு சிவப்பு பூவை தீபத்தின் பக்கத்தில் வைத்து முருகனை நினைத்து தீபத்தை ஏற்றுங்கள். தீபத்தை ஏற்றியவுடன் நீங்கள் சுமார் 30 வினாடிகள் தீயை நேராக பார்த்து கொண்டு சுவாசிக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, தீ உடனே உங்களுடைய மனத்தை சுத்தம் செய்து சக்தியை உள்வாங்கி இழுக்கக்கூடிய ஒரு இதாக இருக்கும். எனவே மகாபெரிவா சொன்னது போல தீபம் முதலில் கண்களில், பிறகு மனதில், இறுதியில் வாழ்க்கையில் ஒளியை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இந்த தீபத்தை பார்த்து கூற வேண்டிய ஒரு வாய்ந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு தீபத்தை பார்த்து கூறும் பொழுது இதனுடைய சக்தி அதிகமாகவே வெளிப்படும். மகாபெரிவா அவர்கள் சொன்ன மாசி மகம் முருகனுக்கான மந்திரம். அது ஓம் சரவண பவா, ஓம் சரவண பவா, ஓம் பராசக்தி குமாரா, ஓம் கார்த்திக் கிருபாநிதியே, அருளை அருள்வாயாக. இதுதான் அந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரம் இந்த தீபத்தை ஏற்றி விட்டு நம்ம கூறி வந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளானது ஏற்படும். இது சாதாரண ஒரு ஸ்லோகம் கிடையாது. இது கர்மம் இரண்டையும் சுத்தம் செய்யக்கூடிய ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை சொல்லும் பொழுது தீபத்தை பார்க்க வேண்டும். முருகனின் வேலையை மனதில் நினைக்க வேண்டும். மந்திரத்தை 9 முறை சொல்ல வேண்டும். இறுதியில் 3 முறை ஆழ்ந்த சுவாசத்தை எடுக்க வேண்டும். இந்த ஒரு மந்திரத்தில் இருக்கக்கூடிய சக்தி சரவண பவா, பிறப்பு பாவமானது கரையும், பரசக்தி கர்மங்கள் மிளையும், குமாரா ஆசைகள் நிறைவேறும், கிருபாநிதி தெய்வ கிருபை, அரண் அருளை சிவசக்தி, அருள்வாயாக புரட்சியான மாற்றம். எனவே இதனை ஏற்படும். எனவே மகாபெரிவா கூறியது மிகவும் ஒரு நேர்மை. மந்திரத்தை வாய்கள் மனதுக்குள் மெதுவாக சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா,
இந்த மந்திரமானது உடனே பிரபஞ்சத்திற்கு கேட்கும். வெளியில் சொன்ன மந்திரம் உலகத்திற்கே கேட்கும். எனவே இன்று இரவு நாம் கேட்கக்கூடியது பிரபஞ்சம், உலகம் கிடையாது. மந்திரம் சொல்லும் பொழுது கண்கள் தீபத்தில், மனமானது முருகனில், சுவாசமானது அமைதியில் இருக்க வேண்டும். இதனை நினைத்துக் கொண்டு இந்த ஒரு நாளில் இந்த ஒரு செயலை செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் பிரகாசமாக மாறும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமாண்ட் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகா பெரியவா சரணம். அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பான பக்தர்களே, இன்று மாசி மாதத்தில் வரக்கூடிய மாசி மகம். இந்த ஒரு நாளானது சாதாரண நாளாக இருக்காது. சிவன் சக்தி, அக்னியோட சக்தி, சந்திரனின் சக்தி, முருகனின் சப்த சக்தி, இந்த 4 சக்திகளும் ஒன்றாக சேர்ந்திருக்கக்கூடிய அதிபரிசுத்த ஒரு இரவாக இருக்கும். இன்று மகா பெரியவா அவர்கள் சொன்னது போல இந்த மாசி மகத்தின் இரவு ஒரு தீபமும் ஒரு மந்திரமும் இருந்தால் போதும் மனிதனின் வாழ்க்கையை முழுமையாக மாற்ற முடியும் என்று காஞ்சி மகான் மகா பெரியவா கூறியிருக்கிறார். இன்று இரவு நம்ம செய்யக்கூடிய ஒளி மந்திர பரிகாரமும் நம்முடைய கர்மத்தை மெளிதாக்கி வாழ்க்கையில் ஒளியை கொண்டு வருவதற்கான நல்ல ஒரு செயலாக இருக்கும். இந்த மாசி மகத்தின் இரவு சக்தி, காலையில மாசி மகம் புண்ணியங்கள் அதிகமாக கொடுக்கும். ஆனால் இந்த இரவில் வரக்கூடிய மாசி மகமானது இதனுடைய சக்தி மிக பரிசுத்தமானதாக இருக்கும். ஏன் அப்படின்னா சந்திரனின் ஒளி உச்சத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். புத்தி சக்தியானது திறக்கக்கூடிய ஒரு நேரம். மனக்குழப்பங்களை கரைத்து பக்தியின் ஒளி பல மடங்கு அதிகமாகவே இருக்கும். முருகனின் சக்தி இங்கே இயல்பாக வெளிப்படக்கூடிய நல்ல ஒரு நேரமாக இருக்கும். இந்த ஒரு நேரத்தை காஞ்சி மகான் மகா பெரியவா முருகன் வெளிப்படக்கூடிய ரகசிய நேரம் என்றும் அழைப்பார். இதனால் இன்று இரவு தீபம் ஏற்றக்கூடிய நேரம், சூட்சம ஒளியானது திறக்கக்கூடிய ஒரு நேரம், மந்திரங்கள் கூறுகின்ற நேரம், மனம் சுத்தமடைந்து இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எனவே இன்று இரண்டும் ஒன்றாக கூடிய நேரமே இந்த மாசி மக ஒரு இரவாக இருக்கும். இந்த ஒரு நாள் முருகனுக்கான ஒரு மாசி மக தீபம். இன்று இரவு காஞ்சி மகான் மகா பெரியவா சொல்லி கொடுத்தது யாரும் அறியாத ஒரு தீபம். இதன் பெயர் மாசி மக ஓம்கார தீபம். இந்த ஒரு தீபத்தை ஏற்றினால் கண் தெரியாத பாவங்கள் கூட கரைந்து, குடும்பத்தில் சண்டையானது குறைந்து, பணவழியானது திறந்து, நோய் நிவாரணமானது குறைந்து, மனதில் அமைதி, தைரியம், எதிரிகள் தூரம் செல்லுதல், அதிர்ஷ்டம், இது அனைத்தும் நிச்சயமாக ஏற்படுமோ. எனவே முருகனுக்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்றுவது முருகன் எழுந்த உடல் ஒளியை வீட்டுக்குள் வரவழைக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கும். எனவே இந்த ஒரு தீபத்தை ஏற்றுவதற்கான தேவையான பொருட்கள், வெறும் வெள்ளை எண்ணெய் அல்லது கஸ்தூரி அல்லது நல்லெண்ணெய் வேண்டாம். இந்த 2 எண்ணெய்களையும் தவிர்த்து கொண்டு ஒரு சாதாரண எண்ணெயோ இல்லைனா வெள்ளை எண்ணெயோ எடுத்துக்கொள்ளுங்கள். அரிசி மாவில் செய்யக்கூடிய ஒரே ஒரு சிறிய தட்டு. அடுத்ததாக சிறுகாசு அளவுக்கு வெண்ணெய் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரே ஒரு சிவப்பு பூ. அடுத்ததாக பருத்தி திரி. இது இருந்தாலே போதுமானது. இந்த 5 பொருட்களால் நீங்கள் தீபத்தை ஏற்றுங்கள். இந்த ஒரு தீபத்தை உருவாக்கலாம். இந்த ஒரு தீபம் அவ்வளவு சக்தியை கொண்டதாக இருக்கும். ஏனென்றால் வெள்ளை எண்ணெய் என்பது சுத்தமான ஒளியை இருக்கும். வெண்ணெயானது தெய்வ கிருபையை உண்டாக்கும். சிவப்பு நிறப்பூ முருகனின் சக்தி. பருத்தியானது நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றும். அரிசி மாவால் செய்யப்பட்ட தட்டு பாவ நிவாரண நிலைமையை நமக்குள்ள ஏற்படுத்தும். எனவே மகா பெரியவா சொன்னது போல இந்த ஒரு தீபமானது எளியது, ஆனால் யோகத்தில் மிகவும் உயர்ந்ததாக இருக்கும். எனவே இந்த ஒரு தீபத்தை எப்படி ஏற்றணும் அப்படின்னா, இன்று இரவு 6 மணியிலிருந்து இரவு 9 மணிக்குள் மிகவும் ஒரு சிறந்த நேரமாக இருக்கும். இல்லை என்றால் 12 மணிக்குள்ளாவது நீங்கள் ஏற்றி விடுவது இன்னும் சிறப்பு. முதலில் அரிசி மாவில் ஒரு சிறிய தட்டு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வைத்துக்கொண்டு அதில் வெள்ளை எண்ணெயை ஊற்றிக்கொண்டு திரியை போட்டுக்கொள்ள வேண்டும். பருத்தி திரியை போட்டுக்கொள்ள வேண்டும். போட்டுக்கொண்டு மேலே மிக சிறிதளவுக்கு வெண்ணெயை நீங்கள் சிறிதளவுக்கு சேர்த்து கொள்ள வேண்டும். ஒரு சிவப்பு பூவை தீபத்தின் பக்கத்தில் வைத்து முருகனை நினைத்து தீபத்தை ஏற்றுங்கள். தீபத்தை ஏற்றியவுடன் நீங்கள் சுமார் 30 வினாடிகள் தீயை நீரை பார்த்து கொண்டு சுவாசிக்க வேண்டும். ஏன் அப்படின்னா தீ உடனே உங்களுடைய மனத்தை சுத்தம் செய்ய சக்தியை உள்வாங்கி இழுக்கக்கூடிய ஒரு இதாக இருக்கும். எனவே மகா பெரியவா சொன்னது போல தீபம் முதலில் கண்களில், பிறகு மனதில், இறுதியில் வாழ்க்கையில் ஒளியை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இந்த தீபத்தை பார்த்து கூற வேண்டிய ஒரு வாய்ந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு தீபத்தை பார்த்து கூறும் பொழுது இதனுடைய சக்தி அதிகமாகவே வெளிப்படும். மகா பெரியவா அவர்கள் சொன்ன மாசி மகம் முருகனுக்கான மந்திரம். அது ஓம் சரவண பவா, ஓம் சரவண பவா, ஓம் பராசக்தி குமாரா, ஓம் கார்த்திக் கிருபாநிதியே, அருளை அருள்வாயாக. இதுதான் அந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரம் இந்த தீபத்தை ஏற்றி விட்டு நம்ம கூறி வந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளானது ஏற்படும். இது சாதாரண ஒரு ஸ்லோகம் கிடையாது. இது
கர்மம் இரண்டையும் சுத்தம் செய்யக்கூடிய ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை சொல்லும் பொழுது தீபத்தை பார்க்க வேண்டும், முருகனின் வேலையை மனதில் நினைக்க வேண்டும், மந்திரத்தை 9 முறை சொல்ல வேண்டும், இறுதியில் 3 முறை ஆழ்ந்த சுவாசத்தை எடுக்க வேண்டும். இந்த ஒரு மந்திரத்தில் இருக்கக்கூடிய சக்தி சரவண பவா, பிறப்பு பிறப்பு பாவமானது கரையும், பரசக்தி கர்மங்கள் மிளையும், குமாரா ஆசைகள் நிறைவேறும், கிருபாநிதி தெய்வ கிருபை, அரண் அருளை சிவசக்தி, அருள்வாயாக புரட்சியான மாற்றம். எனவே இதனை ஏற்படும். எனவே மகா பெரியவா கூறியது மிகவும் ஒரு நேர்மை. மந்திரத்தை வாய்கள் மனதுக்குள் மெதுவாக சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா இந்த மந்திரமானது உடனே பிரபஞ்சத்திற்கு கேட்கும், வெளியில் சொன்ன மந்திரம் உலகத்திற்கே கேட்கும். எனவே இன்று இரவு நாம் கேட்கக்கூடியது பிரபஞ்சம், உலகம் கிடையாது. மந்திரம் சொல்லும் பொழுது கண்கள் தீபத்தில், மனமானது முருகனில், சுவாசமானது அமைதியில் இருக்க வேண்டும். இதனை நினைத்து கொண்டு இந்த ஒரு நாளில் இந்த ஒரு செயலை செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் பிரகாசமாக மாறும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால்